டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிரசிடென்ட்டோடைய வீட்டோ அதிகாரம், ஸோ பிரசிடென்ட்டோடைய வீட்டோ பவர்ஸ்னால் என்ன, இதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு முழு நேர வீடியோஸ் வந்து உங்களுக்காக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் எங்கேயுமே பண்ணாதீங்க. ஸோ இப்போ பவர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டோ அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? வீட்டோ என்ன என்றால் மறுதலிப்பு. மறுதலிப்பு, நோ, சாரி, தடை. இந்த வார்த்தை எல்லாம் சொன்னா அதுக்கு வீட்டோ அப்படின்னு பொருள். வீட்டோன்னா என்ன அர்த்தம்? சாரிப்பா, முடியாது, மன்னிச்சிருங்க, வேண்டாம், இது நான் மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன், இது தப்பு மாதிரி எனக்கு தோணுது, சாரி, ஓகே, இதுக்கு நான் தடை விதிக்கிறேன், இது வந்து சரியில்லை, நான் தடை விதிக்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் சொன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ ரைட். சோ வீட்டோ என்பது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா தடை என்று பொருள். புரிஞ்சிச்சா? சோ இப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில அதிகாரங்கள் உண்டு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சில குறிப்பிட்ட அதிகாரம், அந்த அதிகாரத்துல 7 அதிகாரம் சொல்லுவாங்க. சோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ். சோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் இவங்க எல்லாம் இருப்பாங்க. பில் வந்து ஆக்டா மாறணும்னா அது பிரசிடென்டோடைய கையெழுத்துக்கு அப்புறம் தான், ஒப்புதலுக்கு அப்புறம் தான். அசென்ட் அப்படின்னா ஒப்புதல்னு அர்த்தம். இந்த ஒப்புதலுக்கு பிறகுதான் அது வந்து ஒரு சட்டமாக மாறும். சோ அந்த ஒப்புதல் கொடுக்கறதுக்கு இவருக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா 111. ஓகே, ஒரு பில் வந்து வருதுன்னா 111 கீழே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சில அதிகாரம் அவருக்குன்னு தன்னிச்சையாக கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரம் என்னங்கிறது தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகே, சோ 113 நாமோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து இந்த இதை வந்து நிறைவேற்றி இருக்கீங்க. ஆனா மன்னிக்கவும், நான் உங்களுக்கு பட்ட நாமம் போட போறேன். 3:1 அப்படின்னு சொல்லும் போது பட்ட நாம நான் உங்களுக்கு போட போறேன், ஒப்புதல் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சோ அப்ப பாராளுமன்றம் ஒரு பில் வருதுன்னா குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அந்த பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கறது, இல்லைன்னா வித்ஹோல்டு. ஓகேங்களா? சோ உள்ள வச்சுக்கிறது. ஓகேங்களா? மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குதல், நிறுத்தி வைக்கிறது, அதுக்கப்புறம் மறுபரிசீலனை. சாரி, இது ஏதோ ஒரு நெருடலா இருக்கு, நீங்களே வச்சு திருப்பி வாங்க, அதுல என்ன தவறு இருக்கோ அதை இது பண்ணிட்டு திருப்பி வாங்க, ரீகன்சிடரேஷன் பண்றது. ஓகே, இந்த 3 இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஓகே, சப்போஸ் இந்த ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, திருப்பி வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா இந்த மசோதா திருப்பி ஏதாவது திருத்தத்தோடையோ இல்லைன்னா திருத்தம் இல்லாம அது திருப்பி வந்துச்சுன்னா பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வழங்கப்பட்டதை ஜனாதிபதி மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியே தீர வேண்டும். மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட். இல்லைன்னா அவங்களே ஒப்புதல் கொடுத்துருவாங்க. ஓகே, கண்டிப்பா மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட். ஓகேங்களா? கண்டிப்பா ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். இப்ப இதே மாதிரிதான் ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம். இப்ப மாநில அரசுன்னு வரும்போது, மாநில அரசு அப்படின்னு சொல்லும் போது கவர்னருக்கும் இதே மாதிரிதான். ஆனா கவர்னர் ஒரு டயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மணி பில்லாக இல்லாத டயத்துல, ஓகே, சோ அப்ப கவர்னருக்கு வரும். ஓகே, நேரடியா ரிட்டர்ன் பண்ணி விட்டுறது, மணி பில் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றது. ரீகன்சிடர், அதாவது மேலிடத்துக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாரு ஒரு சிலது. அது மாநில அரசு கவர்னர் பத்தி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அப்ப வந்து டைரக்ட் டீல் வித் மாநில அரசுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் டைரக்ட் டீலிங் வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. இங்க வீட்டோ பவர் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை வீட்டோ இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம். மொத்தம் எத்தனை வீட்டோ இருக்குப்பா அப்படின்னு பார்த்தா, அகைன் 111 கீழே இவர் வந்து 111 போறதுக்கே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஓகே, 111 கீழே பாத்தீங்கன்னா 3 அதிகாரம் கொடுத்திருக்காங்க. வீட்டோ பவர் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாம இருக்கலாம். ஒரு பில் வருதுன்னா நம்ம இவர் பிரசிடென்ட் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 விஷயம் அவரால் பண்ணலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அவர் ஒப்புதல் கொடுக்கிறது. ஓகே, சோ கிவ் ஹிஸ் அசென்ட். ஓகே, ஒப்புதல் கொடுக்கிறது, இல்ல வித்ஹோல்டு பண்ணி வைக்கிறது, அதாவது நிறுத்தி வைக்கிறது, இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பண்றது. இந்த 3 பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பில் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லணும், இந்த பில் வந்து இந்த மாதிரியான பில்ல வந்திருக்கு இப்படி அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு தான் வந்து அதை நிறைவேற்றமே பண்ணணும். ஓகே, சோ அப்ப பாராளுமன்றத்துல இருந்து வர்ற பில்லுக்கு அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோன்னு 3 மொத்தம் 4 வீட்டோ இருக்கு. இந்த 4 வீட்டோல நம்ம குடியரசுத் தலைவருக்கு, இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. இந்த குவாலிஃபைடு வீட்டோங்கிறது இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணா வீட்டோவை பயன்படுத்தினதாக அர்த்தம் அப்படின்னு கேட்டா, டிக்கு போடாம ஒரு பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்காம என்ன பண்ணாலும் அது வந்து வீட்டோவை பயன்படுத்தியதாகத்தான் அர்த்தம்.
மறுதளிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பில்லுக்கு ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் எஸ் அப்படின்னு சொல்லி அது சட்டம் ஆகாம அது நிலுவையில பிரசிடென்ட் மாளிகையிலே நின்று இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எஸ் இது சட்டம் ஆக்குங்கன்னு சொல்லாம என்ன சொன்னாலும் அது வீட்டோவை பயன்படுத்தினாங்க தான் அர்த்தம். ஓகே, பிரசிடென்ட் சைடு நோ. எந்த வகையில நோ சொல்லலாம்? ஸோ இப்போ வீட்டோ பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோவை பயன்படுத்துனதாக அர்த்தம். எஸ்ன்னு சொல்லாமல் அவர் என்ன சொன்னாலும் வீட்டோவை பயன்படுத்தியதாக அர்த்தம். எப்படி நோ சொல்ல? எடுத்த உடனே ஒரு விஷயத்த டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டே வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, எடுத்த உடனே நோ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம்ல. இல்லைடா எனக்கு இப்போ அது வேணும், இல்லை எனக்கு அது தேவைப்படுது. இப்போ திடீர்னு ஒரு மெட்டீரியல் உங்ககிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வந்து அந்த மெட்டீரியலை வந்து கொடுக்கக்கூடாது, இல்லைனா மெட்டீரியல் விடுங்கப்பா. ஒரு சினிமாவுக்கு கூப்பிடுறாங்கப்பா, இப்போ ஒரு டிஎன்பிசி சாராத ஒரு ஃப்ரெண்ட் சினிமாவுக்கு கூப்பிடுறாங்க, எக்ஸாம் இருக்குது, என்ன சொல்லுவீங்க? இல்லைடா எக்ஸாம் இருக்குது, இல்லை நான் இன்னும் படிக்கணும், நான் ரிவைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு தூக்கம் வருது, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்கல்ல. ஒரு காரணத்தை சொல்லி நம்ம நோன்னு சொல்லுவோம். அதை தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, சோ பிரசிடென்ட் நோ சொல்றது எப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மூணு விதம் இருக்கு. ஒரு பில் வந்து பாத்தீங்கன்னா பண மசோதா மற்றும் ஆர்டினரி மசோதா, தென் கான்ஸ்டிடியூஷனல் மசோதான்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றும் 3 வகையான மசோதாக்கள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் மசோதாவை தலைவர், அதாவது நீங்க சொல்லவே முடியாது. ஆர்டினரி பில் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, சோ ஒப்புதல் கொடுக்கலாம். ஓகே, அதாவது பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஆனா கான்ஸ்டிடியூஷனல் பில்லுக்கு மட்டும் கான்ஸ்டிடியூஷனல் பில்லுக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்லி ராட்டிஃபைடு. ராட்டிஃபைடுனா நேத்து யாரோ கேட்டாங்க, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரிஜெக்டும் பண்ண முடியாது, ரிட்டர்னும் பண்ண முடியாது. யூ ஆர் ரிஜெக்டட் அப்படிலாம் சொல்லவே முடியாது. பாலிட்டி தான். ஓகே, சரி, இப்ப இந்த ரெண்டு இது பார்க்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோனா என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். சிம்பிள் தான் இந்த கான்செப்ட். நோன்னு தான் பிரசிடென்ட் சொல்றாரு. பில்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வி மஸ்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா திருப்பி அவங்களே வந்து ஒப்புதல் வைக்க வச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்சல்யூட் வீட்டோக்குள்ள போலாம். அப்சல்யூட் வீட்டோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வித்ஹோல்டு பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்னன்னா வித்ஹோல்டு பண்ணி வைப்பாரு. முழுமையான வீட்டோ இவருக்கு தான் இருக்கும். இந்த பில்லுக்கு வரும். இது என்னன்னா, சப்போஸ் ஒரு பில் எப்படி வருதுன்னு பார்ப்பாங்க. இப்ப இங்க வருவோம். ஒரு பில் மசோதா யார் கொண்டு வருவாங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. பிரைவேட் மெம்பர், பப்ளிக் ஆர் கவர்மெண்ட் பில். பிரைவேட் பில்லுன்னு ஒண்ணு இருக்கு, பிரைவேட் மெம்பர் கொண்டு வர்ற பில்லு. பப்ளிக் இல்லைன்னா கவர்மெண்ட் பில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டா, பிரைவேட் மெம்பர்னா யாரு? பிரைவேட் மெம்பர் பில் கேட்கறதே பெரிய விஷயம். அது ஒரு ஹவுஸ்ல இருந்து இன்னொரு ஹவுஸுக்கு போறது பெரிய விஷயம். அந்த ஹவுஸ்ல இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் போயிருச்சுனாலே மூச்சு வாங்கும். ஆனா அங்கேயும் வந்து செக் வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ அதே நேரத்துல இப்ப இது பிரைவேட் மெம்பர், அதனால இவர் வந்து நோன்னு சொல்லலாம். இப்ப பப்ளிக் மெம்பரோட இது வருதுன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் மெம்பரோடைய பில் இங்க பிரசிடென்ட் கிட்ட வந்து நிக்குது. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, கேபினெட் வந்து கேபினெட்ல இருக்கிறவரோ இல்ல ஒரு மினிஸ்டர் தான் கொண்டு வர்றாரு. சோ அப்ப இதுக்கு வந்து நோ சொல்ல முடியுமான்னா நோ சொல்ல முடியாது. நோ சொல்றது கஷ்டம். ஆனா நோ சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, அதாவது வித்ஹோல்டு நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வித்ஹோல்டு எப்படின்னா, பண மசோதாவாக இல்லாத பட்சத்துல மத்த சஸ்பென்சிவ் வீட்டோ பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு மணி பில். பண மசோதா. ஒரு பண மசோதாவை கவர்மெண்ட் கொண்டு வருது. பண மசோதா யாருடைய ஒப்புதலோட கொண்டு வரணும்? இது ஒரு கேள்வி. பண மசோதாவை யாருடைய முன் ஒப்புதலோட கொண்டு வர வேண்டும்? இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. பிரசிடென்ட் கிட்டே வருது, ஆனாலும் பிரசிடென்டோடைய முன் ஒப்புதல் வந்து வேணும். ஓகே, சோ அப்ப இது நிறைவேறி கவர்மெண்ட் வரும்போது எப்ப வந்து இத நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவார்னா, அந்த பில் வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும்போது கவர்மெண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து நோ அப்படின்னு சொல்லுவாருன்னா, கேபினெட் ரிசைன் பண்ணிட்டாரு. கேபினெட்டே ரிசைன் ஆயிருச்சு, அரசு கவுந்துருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு கவுந்துருச்சு. லோக்சபா, ராஜ்யசபா இது கலையாது, இது கலைக்கலாம். 5 இயர்ஸ் தான். ஓகே, சோ கேபினெட் ரிசைன் பண்ணிட்டாங்க. பில்லு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கையில இருக்கு. இவர் நினைச்சா ஒப்புதலும் கொடுக்கலாம், ஒப்புதல் கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனா இது பப்ளிக் பில்ல இருந்து வந்தா 2 ஹவுஸ்ல இருந்து மாறி இப்ப பிரசிடென்ட் கையில இருக்கக்கூடியது. இப்ப
புதுசா இந்த ரிசைன் ஆன கேபினெட்டே திருப்பி எலெக்ட் ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? சோ ஆனா ஒரு நியூ கேபினெட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நியூ கேபினெட் ஃபார்ம் ஆகுது, இந்த பில் பாஸ் ஆகி பிரசிடன்ட் கிட்ட போறதுக்குள்ள நியூ கேபினெட் ஃபார்ம் ஆகும்போது இந்த பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. இந்த பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, மணி பில்லாவே இருக்கும் போதும் இத வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அப்சல்யூட் வீட்டோவை யூஸ் பண்ணிடுவாங்க. பிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றது கேட்கணும்ல. ஆமா, இப்ப வர்றதுதான் புது இது இல்ல. ஓகே, நியூ கேபினெட் வந்து என்ன பண்ணும்னா அது கிட்ட கேட்கும், அதாவது பிரசிடென்ட் கேட்பாரு, போன பில்லு வந்தது, போன சிஎம் பிஎம் இருக்கும்போது கொடுத்தது, ஏன்னா ஒப்புதல் கொடுக்கவா அப்படின்னு கேட்கும்போது உங்க இஷ்டம் சார், பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டா நோனு கொடுத்துருவாரு. ஓகேங்களா, நோனு கொடுத்துருவாரு, அப்சல்யூட் வீட்டோ பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. இது அப்சல்யூட் வீட்டோ பண்ணிருக்காங்க 1954 டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா பெப்சுன்னு ஒரு பில், பெப்சு அப்படின்னு ஒரு பில் வந்துச்சு. ஓகேங்களா, பெப்சுனா ஒண்ணும் கிடையாது, சோ இட்ஸ் பஞ்சாப் வச்சு வரக்கூடியது. ஓகேங்களா, சோ பெப்சு பில்லுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கவா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்ல நெருடலான ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர். சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஒப்புதல் கொடுக்கல. அவர் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கொண்டு வரவா வேணாமான்னு சொல்லும் போது அதை ரிவோக் பண்ணிட்டாரு. அதுதான். அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா 1991 வெங்கட்ராமன் ஒருத்தர், ஓகே, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கடராமன், இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா எம்பிக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன்ஸ் அந்த திட்டம் வந்து வரணும். அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல இருக்கு, ஆனா பார்லிமெண்ட் என்ன ஆச்சுன்னா டிசால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சோ அப்ப என்ன பண்ணிருக்காருன்னு இதுக்கு முன்னாடி இருந்ததை வந்து யூஸ் பண்ணி அந்த பில்லை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, சோ இதுதான் அப்சல்யூட் வீட்டோ. ஓகே, சோ இப்ப அடுத்ததுக்கு போலாம். நான் இப்ப சொன்னதெல்லாம் மணி பில்லுக்கு மட்டும்தான். குவாலிஃபைடு வீட்டோ இல்லைன்னு சொல்லிட்டேன். குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக ஓவர் ரைட் த லெஜிஸ்லேச்சர். ஓவர் ரைட் த லெஜிஸ்லேச்சர்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன வேணா சொல்லு, நான் பண்றது பண்ணத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் குவாலிஃபைடு வீட்டோ. இப்ப ஒரு எல்லாருக்குமே பென்ஷன் கொடுக்குற மாதிரி இல்ல, என்னன்னா ஒபாமா கேர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில். பாராளுமன்றம் எதிர்த்துச்சு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்டே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்துச்சு. ஆனா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை யூஸ் பண்ணி, குவாலிஃபைடு வீட்டோ அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த சட்டமாக மாத்தினாரு. ஓகேங்களா, அது சட்டமன்றத்தையே தாண்டி ஒரு அதிகாரத்தை செயல்படுத்துவது குவாலிஃபைடு வீட்டோ. ஓகே, சோ இப்ப குவாலிஃபைடு வீட்டோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 543 பிளஸ் வந்து ஒரு 250 பேர் இந்த எல்லாத்தையும் தாண்டி தன்னிச்சையான முடிவு எடுக்கிறாருன்னா அது குவாலிஃபைடு வீட்டோ. இந்த வீட்டோ நம்ம குடியரசுத் தலைவருக்கு கிடையாது, நம்ம குடியரசுத் தலைவருக்கு இல்ல. ஆனா சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்லுவாங்க, இது ஒண்ணும் கிடையாதுப்பா. சஸ்பென்சிவ் வீட்டோங்கிறது சிம்பிள் தான், ஓவர் ரைட் தான். அதே வார்த்தை தான் கொடுத்திருப்பாங்க, பை லெஜிஸ்லேச்சர் வித் ஆர்டினரி மெஜாரிட்டி. சோ இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. குவாலிஃபைடு வீட்டோனா என்ன தெரியுமா இருக்கும், 2/3 ஆஃப் மெஜாரிட்டியில பாஸ் ஆன ஒரு பில்ல, இங்க ஹை மெஜாரிட்டின்னு இருக்கும், 3/2 மடங்கு மெஜாரிட்டியில பாஸ் ஆன ஒரு பில்ல தடுத்து நிப்பாட்ட முடியும்னா, ஓகே, ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது, நம்ம தடுத்து நிப்பாட்டுறோம், அதுவும் லெஃப்ட் கையில, அப்படி பண்ணா அது குவாலிஃபைடு. அதுவே ஆர்டினரி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வருது, அதையும் நம்ம தடுத்து நிப்பாட்டணும்னா சஸ்பென்சிவ் வீட்டோ. சோ அது என்ன பண்ணலாம்னா ஆர்டினரி பில்லுக்கு தான் பண்ண முடியும், ஆர்டினரி பில்லுக்கு தான் பண்ண முடியும், சாதா மசோதாவுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா, சோ இந்த பில் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். வீட்டோ நோன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே, இது இந்த சஸ்பென்சிவ் வீட்டோல வச்சிருக்கேன். ஸோ ரீகன்சிடரேஷனுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க. இந்த பில்ல ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பில் சொல்றேன், இந்த சஸ்பென்சிவ் வீட்டோவை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். இது என்னன்னா திருப்பி நான் வந்து இந்த சஸ்பென்சிவ் வீட்டோல வச்சுட்டேன், பிரசிடென்ட் வச்சுட்டாருன்னா அந்த பில் வந்து என்ன ஆகும்னா மசோதா நேரடியாக பாராளுமன்றத்துக்கு போகும். அது மாத்தினாலும் சரி, புள்ளி வச்சாலும் சரி, வேற ஏதாவது கோலம் போட்டு கொடுத்தாலும் சரி, ஓகே, நேரடியாக திருப்பி இவர்கிட்ட வரும், பிரசிடென்ட் கிட்ட. அப்ப ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா, சோ இப்ப அடுத்தது பாக்கெட் வீட்டோ. இது என்னன்னா பாக்கெட் வீட்டோ என்ன அப்படின்னு கேட்டா, இது ரொம்ப ஈஸியானதுதான்ப்பா. பாக்கெட் வீட்டோங்கிறது வாயை திறக்கிறதே இல்லை.
ஓகேங்களா? நான் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்ல மாட்டேன். இதுவும் சாதாரண பில்லுக்கு தான் வரும். இதுவும் ஆர்டினரி பில்லுக்கு தான் வரும். நான் நோன்னு சொல்ல மாட்டேன், எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நான் எடுத்து என்னுடைய சோப்புல வச்சிருவேன், அதாவது பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவேன். ஓகே, சோ இது இத்தனை காலம் தான் அப்படின்னு ஏதாவது வரையறுத்து வச்சிருக்காங்கன்னா பெண்டிங் பண்றது இன்டெஃபினைட் பீரியட். பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இன்டெஃபினைட் பீரியட்ல வச்சுக்கலாம். ஒரு வரையறுத்தல இல்ல. ஓகே, இது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவ் சைலன்ஸ் தான். ஓகே, சோ அப்ப பாசிட்டிவும் இல்ல, நெகட்டிவும் இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே முடங்கி போயிடும். இது இந்த பாக்கெட் வீட்டோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இல்ல. இது இல்ல. ஓகேங்களா? அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இது இல்ல. இது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா 10 நாள் தான். அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு 10 டேஸ். பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணலாம், சைலண்டா இருக்கலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து சைலண்டா இருக்கலாம். ஆனா 10 நாள் தான் இருக்க முடியும். நம்ம பிரசிடென்ட் எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. இது இந்த பாக்கெட் வீட்டோ யாராவது யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட் இது வரைக்கும் ஓகே கான்ஸ்டிடியூஷனல் பில்லுக்கோ மத்ததுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. சோ ஆனா ஜெயில் சிங்னு ஒரு பிரசிடென்ட் 1986ல ஜெயில் சிங்னு ஒருத்தர், இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா பாக்கெட் வீட்டோவை பயன்படுத்தினாரு. எந்த பில்லுக்குன்னா இந்தியன் போஸ்ட் பில்லுக்கு. இந்தியன் போஸ்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தபால் அலுவலகத்துக்கான போஸ்ட் ஆபீஸ் பில்லுன்னு ஒண்ணு வந்துச்சு, அது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் தான். இந்த டைம் சொன்னா ராஜீவ் காந்தி இல்ல, ராஜீவ் காந்தி அரசாங்கம் இது முற்பட்டுச்சு, ஆனா வரல. அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகி பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 1989ல திருப்பி வெங்கட்ராமன் ஒருத்தர் ஓகே ரீகன்சிடரேஷன் பண்ணாங்க. ஆனா வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு புது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நியூ கவர்மெண்ட் இந்த பில்லு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நியூ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பில்லை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகே, சோ இப்ப அகைன் ஓகே, சோ இப்ப அகைன் ஒண்ணு பார்க்கலாம் வேற விதமாக, பாக்கெட் வீட்டோ இல்லாம. வெயிட் பண்ணுங்க. சோ இப்ப மொத்தம் எத்தனை வீட்டோ இருக்கு? குவாலிஃபைடு வீட்டோ இல்லைன்னு சொல்லியாச்சு. சஸ்பென்சிவ், பாக்கெட், அப்சல்யூட், இந்த 3 வீட்டோ தான் இருக்கு. மொத்தம் எத்தனை பில் இருக்கு? சாதா மசோதா, பண மசோதா, நிதி மசோதா, இந்திய அரசியல் சட்ட திருத்த மசோதா, மொத்தம் 3 மசோதாக்கள் இருக்கு. இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு நோ அப்படின்னு சொல்ல முடியுமானா நோ சொல்லவே முடியாது. ஓகேங்களா? நோ அப்படின்னு சொல்லவே முடியாது. தட்ஸ் ஆல். ஓகே, 2 வீட்டோவுக்குமே. ஈவன் அப்சல்யூட் வீட்டோ கூட வந்து பயன்படுத்த முடியுமா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணவே முடியாது. அப்சல்யூட் வீட்டோ கூட இல்ல. இதெல்லாம் பண மசோதாவும் நிதி மசோதா தான். எல்லா நிதி மசோதாவும் பண மசோதா அல்ல. எல்லா பண மசோதாக்களும் நிதி மசோதாக்களே. ஓகேங்களா? எல்லா பண மசோதாவும் நிதி மசோதாக்குள்ளதான் வரும். ஆனா எல்லா நிதி மசோதாவும் பண மசோதாக்குள்ள வராது. ஓகே, எது பண மசோதா எது நிதி மசோதான்ட்டு முடிவு பண்றது யாருன்னா ஸ்பீக்கர் பண்ணுவாரு. ஓகேங்களா? இது லோக்சபால மட்டும்தான் வரும். நான் ஒவ்வொரு பில் பத்தி நான் சொல்லும் போது அது நான் விளக்குறேன். ஓகேங்களா? சோ அதை பத்தி நான் தனியா சொல்றேன், அப்ப பாத்துக்கலாம். சோ இப்ப இன்னும் ஒரே ஒண்ணு எழுதிக்கோங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, அது மட்டும் எழுதிக்கோங்க. 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 இதன்படி பிரசிடென்ட் has no power to use veto against constitutional amendment bill போட்டாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட் has no power in respect of constitutional amendment bill. ஓகே, சோ அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுனாலே, CAA பில் வந்துருச்சுனாலே இவர் டிக்கு போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? சோ அப்ப இதுல அப்சல்யூட் வீட்டோ இல்ல, எந்த வீட்டோவுமே அவரால் யூஸ் பண்ணவே முடியாது. சோ இப்ப அகைன் வாங்க, ஆர்டினரி பில். சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம். பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம். அப்சல்யூட் வீட்டோ யூஸ் பண்ணுவாரானா தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா? அப்சல்யூட் வீட்டோ இந்த வீட்டோலயே பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு பெரிய வீட்டோ அப்சல்யூட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? மணி பில் யூஸ் பண்ண முடியுமா சஸ்பென்சிவ் வீட்டோலனா? பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா பாக்கெட் வீட்டோ பண்ணலாம். பாக்கெட் வீட்டோ வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, எதுவுமே சொல்லாம கொடுத்துட்டு வந்துடுறது. ஓகேங்களா? பாக்கெட் வீட்டோக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பில் பாருங்க, பினான்ஸ் பில். இதுவும் ஆர்டினரி பில் மாதிரி தான் இருக்கும்.
இப்ப அப்சல்யூட் வீட்டோன்னு சொல்லும் போது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பில் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் வந்து இவங்களுக்கு கொடுக்கறது 2 விஷயம். பிரைவேட் பில், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பில்னு இருக்கு. 2 இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். பிரைவேட் பில்னா எடுத்த உடனே நின்றும், அது அவ்வளவுதான். ஓகே. ஆனா கேபினெட் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்னா, ஓகே, கேபினெட் வந்து ரிசைன் ஆயிருச்சு, அதுவும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட இருக்கும் போது கையெழுத்து போடும் போது ஆப்பு வச்சேன் அப்படின்னு சர்க்கார்ல வரும்ல, அந்த மாதிரி கையெழுத்து போடும் போது அந்த பில் வந்து பாத்தீங்கன்னா உடையும். ஓகேங்களா? சோ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாரு, புதுசா ஒரு கேபினெட் வரும். அந்த கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்ல உங்க இஷ்டம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த அப்சல்யூட் யூஸ் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. சோ மணி பில்லுக்கு எப்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க, மணி பில்லுக்கு எப்ப வந்து வீட்டோ யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா இந்த அப்சல்யூட் வீட்டோவை யூஸ் பண்ணுவாருன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அப்சல்யூட் வீட்டோ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. சோ சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதிக்கோங்க. சஸ்பென்சிவ் வீட்டோங்கிறது வந்து இது 2 பேருக்கு. ஓகே, சோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கு, அமெரிக்க பிரசிடென்ட்டும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ரீகன்சிடரேஷன் பண்ணிட்டு வாங்க, திருப்பி நீங்க போய் சரி பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா என் வேலைக்கே வேட்டு வச்சிருவீங்க, கான்ஸ்டிடியூஷனல்ல மீறிட்டேன், அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி அடிச்சிருவீங்க, அதனால நான் ஓவர் ரைட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கனுக்கு இருக்கு. ஆனா இந்த பில் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ பில்ல மணி பில்லுக்கு பயன்படுத்த முடியாது. பிரசிடென்ட் டஸ் நாட் இன்சிஸ்ட் ஆர் பொசஸ் திஸ் வீட்டோ இன் கேஸ் ஆஃப் மணி பில். மணி பில்லுக்கு இதை பயன்படுத்தவே முடியாது. பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி பில் வரும்போது ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கணும், இல்ல வித்ஹோல்டு பண்ணணும். அப்ப பாக்கெட் வீட்டோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா வித்ஹோல்டு பண்றது. நான் இங்க கொடுத்துருவேன் பாருங்க, பாக்கெட் வீட்டோ, சாரி, ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கணும், மணி பில்னா சாரி. சோ ஒண்ணு மணி பில்லா இருந்துச்சுன்னா ஒப்புதல் வழங்கியே தீரணும், அசன்ட் கொடுக்கணும், இல்லைன்னா வித்ஹோல்டு பண்ணலாம். ஆனா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் பண்றது அவருக்கு வந்து இல்லவே இல்லை. ஓகேங்களா? சோ சஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லும் போது இது ரீகன்சிடரேஷன் வரும், அதை பண்ண முடியாது. ஏன் ரீகன்சிடரேஷன் பண்ண முடியாது? ஆன்சர் பண்ணுங்க. எதுக்காக ரீகன்சிடரேஷன் பண்ண அனுப்ப முடியாது? எதுக்காக சஸ்பென்சிவ் வீட்டோ மணி பில்லுக்கு இல்ல? ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வைக்கலாம், யாராவது சொல்லுங்க பாப்போம். 2 தடவை வந்து யூஸ் பண்ணாங்க பாக்கெட் வீட்டோ, அதுவும் பெரிய மணி பில் எல்லாம் கிடையாது. இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ங்கிற ஒரு பில்லுக்கு பண்ணாங்க, அது மணி பில்லா தான் கன்சிடர் ஆகுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அரசு வந்து அது டிராப் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இது வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, சோ இப்ப இன்னொன்னு நம்ம பார்க்கணும். இது லட்சுமிகாந்த்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ ஆர்டினரி பில்லுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதிக்கோங்க. இது இன்டூ மார்க் போட்டு வச்சுக்கோங்க. லட்சுமிகாந்த்ல இருக்கிறத தான் நான் இங்க வச்சிருக்கேன். மொத்தம் ஆர்டினரி பில், மணி பில், அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இங்க நான் பினான்சியல் பில்னு ஒண்ணு வைக்கவே இல்லை, 2 ஒண்ணு தான் பினான்சியல் பில்லுங்கிறது. மணி பில் ஆல்சோ பினான்ஸ் பில். இல்ல நீங்க பினான்ஸ் பில்ல ஆர்டினரி பில்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பினான்ஸ் பில்லையும் ஆர்டினரி பில்லே வச்சுக்கோங்க. எல்லா மணி பில்லுமே பினான்ஸ் பில்லு தான். ஆனா எல்லா பினான்ஸ் பில்லுமே மணி பில் கிடையாது. இது மணி பில்லா பினான்ஸ் பில்லான்னு யார் சொல்லுவாங்கன்னா ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ஓகே, லோக்சபாவில தான் இது வரும், லோக்சபா ஸ்பீக்கர் தான் சொல்லுவாங்க. ராஜ்யசபாவுக்கு டச் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. யாரோ 14 நாள் கேட்டீங்களே, வனவாசம் போன மாதிரி 14 நாள் கேட்டீங்க. அது வந்து இந்த பில்லு இங்க போறதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். சார் இந்த மணி பில் ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க பார்த்து அனுப்புங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா வந்து இவங்க வந்து ஒப்புதல், அதாவது பாஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் 14 நாட்களுக்குள்ள பாஸ் பண்ணணும். அப்பதான் 14 டேஸ் வரும். ஓகேங்களா? அப்பதான் 14 டேஸ் வரும். சோ இப்ப இந்த ஆர்டினரி பில்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததை ராட்டிஃபை பண்ண முடியுமானா எஸ், ராட்டிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்டும் பண்ணலாம், சாரி, ராட்டிஃபை பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம். மணி பில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இது வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார்னா ராட்டிஃபை பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன பில், என்ன வீட்டோ யூஸ் பண்ண முடியாது? ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா இந்த வீட்டோ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், எந்த வீட்டோ, ஒரே ஒரு ஸ்லைடு முன்னாடி. ஓகேங்களா? ரிட்டர்ன்னா சஸ்பென்சிவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்டா வைப்பாங்க, எழுதிக்கோங்க. சோ இப்ப நான் இப்ப பாக்குறது எல்லாமே சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனோட இது. ஓகேங்களா? சோ அப்ப அதே சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் இங்க வாங்க, கான்ஸ்டிடியூஷனல் பில். ஓகே, சோ ஒன்லி ராட்டிஃபைடு. கான்ஸ்டிடியூஷனல் பில் ஒன்னு வருதுன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா ராட்டிஃபை தான் பண்ணணுமே தவிர்த்து ரிஜெக்டோ ரிட்டர்னோ பண்ண முடியாது பிரசிடென்ட்னால. இப்ப இன்னொரு சைட் நம்ம பார்க்கணும், மேலிடத்துக்கு அனுப்புவாங்க. இப்ப கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இதே வேலை தான் பார்ப்பாரு. கவர்னர் இதே வேலை தான் பார்ப்பாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம முதலமைச்சர் ஒண்ணு கொடுத்துட்டாரு. சரி, ஒரு பில் வருது, அந்த பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட், ஓகே, சோ 234 பேர்
டிக்கு போட்டுட்டு சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கவர்னருக்கு கொடுத்திருக்காரு. கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயம். கவர்னருக்கும் வந்து இந்த வீட்டோ அதிகாரம் எல்லாம் இருக்கு. சோ அப்ப கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, ஆர்டிகிள் 200 படி, ஆர்டிகிள் 200ன்னு ஒரு ஆர்டிகிள் இருக்கு, 200 இதை யூஸ் பண்ணி சார் என் கையில எதுவும் இல்ல, இது ரொம்ப பெரிய விவகாரமா இருக்கு, நான் எனக்கு மேல இருக்கக்கூடியவருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கவர்னர் என்ன பண்ணுவாரு, இதை தூக்கி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு. பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா பாதி ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். பாதி ஜோலி முடிஞ்சிருச்சு. ஓகே, நளினி கேஸ் 7 பேர் விடுதலை. ஓகே, சோ மேல அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சாதா மசோதாவாக இருந்துச்சுன்னா அவர் ஒப்புதல் கொடுப்பாரு. பொதுவா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா 4 விஷயம் பண்ணுவாருப்பா. ஒண்ணு ஒப்புதல் கொடுத்துருவாரு, இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணுவாரு, ஓகே, இல்ல ரிட்டர்ன் பண்ணுவாரு. ஓகே, ரிட்டர்ன் பண்ணும்போது சப்போஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இஃப் நாட் மணி பில் இல்லாத பட்சத்துல அனுப்புவாரு. ஓகேங்களா, சோ ரிட்டர்ன் பண்ணி ரீகன்சிடரேஷன் பண்ணிட்டு வாங்கப்பா தம்பிகளா அப்படின்னு அனுப்பிச்சுவாரு. தென் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் அனுப்புவாரு. இதெல்லாம் கவர்னர் பண்றது. தென் 200 யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிச்சிருவாரு. சோ அப்படி ரீகன்சிடரேஷன் அனுப்பும் போது வீட்டோ பவர் டு பிரசிடென்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மணி பில்லா இருந்துச்சுன்னா ராட்டிஃபை பண்ணுவாரு, ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு. ரிட்டர்ன் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. ஓகேங்களா, ரிஜெக்ட் பண்ணிடுவார், ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ராட்டிஃபை கொடுப்பாரு, ரிட்டர்ன் பண்ணுவாரு. அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஸ்டேட்ல வந்து கொண்டு வர முடியுமானா முடியவே முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல ஸ்டேட்டால நிறைவேற்றவே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி அனுப்புவாங்க? சோ அப்ப இது இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சோ வரும். ஓகேங்களா, லோக்சபாவா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் லோக்சபாவிலையும் வரும், ராஜ்யசபாவிலையும் வரும், எந்த சபாவில கூட கொண்டு வரலாம். ஆனா மாநில சட்டமன்றத்திலேயோ அல்லது மேலவையில கொண்டு வர முடியாது. ஓகே, சோ இப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து வர்றத கவர்னர் என்ன பண்ணலாம், இந்த 3 பண்ணலாம், பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். பிரசிடென்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பிரசிடென்ட்க்கு இன்னொரு ஆர்டிகிள் வரும். ஓகேங்களா, சோ பிரசிடென்ட்க்கு என்ன ஆர்டிகிள் சொல்லுங்க? சூப்பர், வெரி குட், 201 இந்த ஆர்டிகிள் யூஸ் பண்ணுவாங்க. 201 யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா பிரசிடென்ட், ஆனா முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி, பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்துருவாரு, இல்ல வித்ஹோல்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா திருப்பி அப்படின்னு கவர்னர் சொன்னதுனால மணி பில் இல்லைன்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புவாரு. ஓகேங்களா, அவ்வளவுதான். சோ இந்த மட்டும் தான் பண்ணுவாரு. பட் அகைன் ரீகன்சிடரேஷன் பண்ண அனுப்பிச்சத இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்தவித இதுவும் பண்ணாம, இல்ல ஒரு மாத்தியோ பிரசிடென்டே அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி இக்கன்னா சந்திப்பிலே நீக்குதல் அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அகைன் டு த பிரசிடென்ட், அப்ப வந்து பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுப்பாரு. ஓகேங்களா, ஒப்புதல் கொடுத்துருவாரு. ஆனா பிரசிடென்ட் கட்டாயமாக ஒப்புதல் வழங்கியே தீரணுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே, லெஜிஸ்லேச்சர் வந்து பாத்தீங்கன்னா cannot over, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் cannot override the power of president. பிரசிடென்ட்டை தாண்டி ஸ்டேட்ஸால இயங்க முடியாது. ஆனா லோக்சபா பார்லிமெண்ட் இயங்கும், ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இயங்காது. ஓகே, சோ அப்ப எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த இதை வச்சிருப்பாரு பிரசிடென்ட் வந்து அப்படியே விட்டு வச்சிருவாரு, வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டா அதுக்கும் இல்ல. ஓகே, முழுக்க அவருடைய வசம் தான் இருக்கும். அது யானை வாயில போன கரும்பு சக்க மாதிரி. ஓகேங்களா, கரும்பு மாதிரி வெளியே, அது கூட கரும்பு சக்கையா வெளியே வந்துரும்ல, முதல்ல வாய்க்குள்ள போனது மாதிரி வெளியே வரவே வராது, நம்மளால எடுக்கவே முடியாது, வெளியவே வராது, அது வேற விதமா வேறதான் வந்துடும். ஓகேங்களா, அப்படிதான் நினைச்சுக்கணும். ஓகே, சோ இதுதான்ப்பா வீட்டோ. இப்ப வீட்டோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கானா கேளுங்க. 2006ல சஸ்பென்சிவ் வீட்டோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணப்பட்டது. ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில், இது வந்து சோனியா காந்தி மேல வந்து ஒரு குற்றம் எழுந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 சொச்சம் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வழக்கு வந்து அவங்க மேல இருந்துச்சு. எந்த உயர் பதவியிலும் இல்ல, காங்கிரஸ் தலைமை அவ்வளவுதான். ஆனா எல்லாமே அவங்க கிட்ட வச்சிருந்தாங்க. சோ அப்ப அதுக்கு வந்து பிரசிடென்ட் கலாம் அவர்கள் வந்து அதை நிப்பாட்டினாரு. ஓகேங்களா, அது இல்ல, எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணாரு. ஓகே, ஸோ என்னங்க, வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ இதெல்லாம் பார்த்தீங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. குவாலிஃபைடு வீட்டோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இல்லை, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் பாக்கெட் வீட்டோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம். ஓகே, ஸோ எனி டவுட் கேளுங்க. ஸோ மறந்துடாதீங்க, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.